இங்க ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா காலையிலேருந்து எந்திரிச்சிலேருந்து தப்பா நடக்குது. சரியான ராசி கட்டவன் போல இருக்குது. அவன் ஸ்டாப் வந்து தான் இறங்கலான்ட்டு போறான். அப்போ அந்த பொண்ணு பஸ் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கா. சரி அந்த பக்கம் இறங்கலான்னு போலான்னு பார்த்தா அந்த பக்கம் கதவு மூடிடுது. சரி என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப்ல இறங்கும் போது பார்த்தா மழை பெய்யுது. அப்புறம் பார்த்தா கீழே ஒரு சின்ன கொடை இருக்குது. அதை எடுத்து என்ன பண்றான் விரிக்கிறான்னு பார்க்கலாம். அதை அப்பதான் பார்த்து காத்தடிச்சு அது உடஞ்சு போயிடுது. சரின்ட்டு அங்க இருந்து நின்றுட்டு இருக்கான் பாருங்க. நின்றுட்டு இருக்கும் போது ஏதோ தாயப்பாயில இருந்து கிழிஞ்சு அங்க தண்ணி அவன் மேல கொட்டிடுது. சரி வீட்டுக்கு போலான்ட்டு நடக்கும் போது அவன் கால் ஸ்லிப் ஆகி விழ போகும்போது ஸ்லிப்பர் ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் போயிட்டான். அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் எடுத்து போடுன்னு சொல்ல அந்த பொண்ணு எடுத்து நடு ரோட்ல போட்டுட்டா. சரின்னு அப்புறம் எப்படியோ அபார்ட்மெண்ட் குள்ள வந்துட்டான். அப்புறம் அந்த கொடையை மடக்கும் போது பார்த்தா அவன் கையும் கிழிச்சுக்கிச்சு. என்னடா இந்த நேரம் இப்படி சதி பண்ணுதேன்ட்டு அந்த குடத்து மேல கோவத்தை காட்டுறான். இந்த பொண்ணு பயந்துட்டு லிஃப்ட்டுக்கு ஓடிடுறா. இவன் என்ன பண்றானா இவன் பண்ணதை பார்த்துட்டு இவ்வளவு சேர்க்காம அவள் லிஃப்ட்ல போயிட்டா. அப்புறம் சூப்பர் மார்க்கெட் குள்ள போயிட்டு இவன் என்ன பண்றானா இன்ஸ்டா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுல எங்கடா சாஸ் காணும்ட்டு போயிட்டு அவங்களை கேட்கறான். அந்த பொண்ணு சரியா பதில் சொல்லாம எதுவுமே சொல்லாம இருக்கிறா. இவன் கேட்க அவனும் சரி உடுப்பு பசிக்கு இப்படியே சாப்பிடலான்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டதும் பார்த்தா பின்னாடியே அந்த சாஸ் பாக்கெட் ஒட்டிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல இவனுக்கு வயிறு வலிக்குது. சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வயிறு வலியோட வீட்டுக்கு போனான்னு பார்த்தா லிஃப்ட்ல அதுக்குள்ள யாரோ போயிட்டு இருக்காங்க. சரி எப்படியோ அடக்கிட்டு மேல போயிடுறான் அவங்க வீட்டுக்கு. அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா இது நம்மளுக்கு வந்து நேரமாடா இதுன்னு நினைச்சிட்டு அவனும் சைலண்ட் ஆயிடுறான்.